ஃபோன் வாங்கும்போது ரேம் அதிகமாக இருக்கணும், அதுவும் பட்ஜெட் கம்மியாக இருக்கணும். இப்படி ஒரு சாய்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்காகவே லான்ச் பண்ண ஃபோன் தான் போக்கோலேருந்து இந்த M2 அப்படிங்கிற ஃபோன். இதில் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் உள்ள வேரியன்ட் 11,000 விலையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய ரேம் உள்ள மாதிரி ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 வாட்ஸ் சார்ஜர் இன்பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் வந்து 18 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி டைப் சி USB கேபிளும் அதிலே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போக்கோ M2 ஓட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட ஹீலியோ G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6GB ரேம் இருக்குது, 128GB வரைக்கும் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் இருக்குது. 13 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல், 5 மெகாபிக்சல் மற்றும் 2 மெகாபிக்சல் கொண்ட குவாட் கேமரா செட்டப் ரியர் சைடில் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. டிசைன் பார்க்கும்போது இங்கே யூனிபாடி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பிளாஸ்டிக் ரியர் பேனல் கொடுத்துருக்காங்க. ரியர் சைட் டாப்ல குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஃபிளாஷ் லைட்டும் அங்கே இருக்குது. பாட்டமில் 3.5mm இயர்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்குது. டைப் சி USB போர்ட் இருக்குது. மைக்கும் இருக்குது. அதுவே டாப் சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு இன்ஃப்ராரெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் கீயும் பவர் கீயும் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் மைக்ரோ SD மற்றும் 2 சிம் கார்ட்ஸ் போடக்கூடிய போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் இருக்கிற இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற இந்த ஃபுல் HD ப்ளஸ் IPS டிஸ்பிளே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளாரிட்டியாகவும் கலர்ஸ் வந்து வைப்ரன்ஸாகவும் சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி, இல்லை ஃபோன் யூஸ் பண்ணும்போதும் சரி, டிஸ்பிளே பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு ஹைலைட்டான விஷயம்னா இதில் இருக்கிற இந்த G80 மீடியாடெக் ப்ராசஸர். இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இது கேம் எல்லாம் வந்து சும்மா தெரிக்க விடுது அப்படின்னு சொல்லலாம். டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை வந்து நிறைய ஹெவி டாஸ்க் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸர் வந்து ஒரு நல்ல ப்ராசஸராக இருக்கும். கேமரா சைடில் பார்க்கும்போது இங்கே 13 மெகாபிக்சலில் பிரைமரி கேமராவும், அதுக்கடுத்து 8 மெகாபிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் கேமராவும், 5 மெகாபிக்சலில் ஒரு மேக்ரோ கேமராவும், 2 மெகாபிக்சலில் ஒரு டெப்த் சென்சிங் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்காக இங்கே 8 மெகாபிக்சலில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் இப்போ தான் நமக்கு ரிசீவ் ஆனது. ஸோ அவுட்டோரில் நம்மளால் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. இண்டோரில் ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாஃப்ட்வேர் சைடில் வரும்போது இங்கே Android 10 கொடுத்துருக்காங்க. MIUI 11 ஸ்கின்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக இது ஒரு போக்கோ ஃபோன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து போக்கோ லான்ச்சர் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ரெட்மி ஃபோன்ஸில் வர மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் இங்கே கிடையாது. அதே நேரத்தில் ப்ரீ இன்ஸ்டாலில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று அன்இன்ஸ்டால் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் இந்த ஃபோனில் ப்ரொடெக்ஷனுக்காக டிஸ்பிளே மேலே கார்னிங் கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் P2i நானோ கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணீர் ஏதாவது இதில் பட்டா கூட பெரிய லெவலில் ப்ராப்ளம் வராது. ஓவரால் போக்கோ M2 ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இவ்வளோ தான். ஸோ இன்னும் வந்து இதை பற்றியான இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.